வெல்கம் டு கிரவுன் அகாடமி. யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம கிரவுன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ண ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இன்ட்ரடக்ஷன் டு ரிங்ஸ் அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிங் தியரியோட பிகினிங் இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இன்ட்ரடியூஸ் டு ரிங்ஸ். பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? வி ஹேவ் சீன் குரூப் ஸ்ட்ரக்சர்ஸ். குரூப் ஸ்ட்ரக்சருக்கும் ரிங் ஸ்ட்ரக்சருக்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்டே பண்ண போகிறோம். என்னென்னலாம் எந்தெந்த மாதிரி குரூப்லேருந்து ரிங்குக்கு எக்ஸ்டர்ன் ஆயிருந்திருக்கு, அதுக்கும் இதுக்கும் மெயினாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருந்துட்டு போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ரிங்ஸ் இங்க என்னென்ன நடக்குது? இட் இஸ் ஆல்சோ அ செட், ஸ்டார்டிங் வித் அ செட். ஒரு செட்டு தான் நமக்கு ரெண்டுக்குமே முக்கியமான பேஸ் லைன். அந்த செட்ல யூ ஆர் எக்யூப்பிங் டூ ஆப்ரேஷன்ஸ். குரூப்ல என்ன பண்ணா ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான். ஒரு செட் இருந்துச்சு, அது கூட ஒரு ஆப்ரேஷன் எக்யூப் பண்ணீங்க அண்ட் தென் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணீங்க. ஆச்சு அப்படின்னா அதை குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த இடத்துல ரெண்டு ஆப்ரேஷன் அண்ட் தே பிஹேவ் லைக் சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மோஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம எழுதும் போது செட் வித் டூ பைனரி ஆப்ரேஷன்ஸ் நேம்லி பிளஸ் டாட் அப்படின்னு சொல்லி தான் ரிங் இன்ட்ரடியூஸே பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் நெசசரி தட் இட் ஷுட் பி ஆல்வேஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், பட் தே பிஹேவ் லைக் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். பிஹேவ் லைக் அந்த இடத்துல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தே பிஹேவ் லைக் த அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். அடிக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல that should form an abelian group. மல்டிப்ளிகேட்டிவ்ல இருந்துட்டு they should be associative. and இப்போ ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு, இது தனியா ஒரு சர்டன் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அது தனியா ஒரு சர்டன் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதனால நமக்கு பெரிய லெவல்ல யூஸ் இல்லை. there should be an interaction between these two operations. அப்பதான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். ஓகே, and they interact through distributive laws. சரிங்களா? So many of the algebraic systems that we see in mathematics such as integers, matrices, polynomials இது எல்லாமே ரிங்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். First of all, let us formally define ring and see what else is happening. A ring is a non-empty set R together with two binary operations, namely plus and dot, satisfying the following conditions. என்னென்ன? அடிஷனலா அசோசியேட்டிவா இருக்கு, கம்யூட்டேட்டிவா இருக்கு, there exists zero such that this is happening and for every element we have this condition. இங்கே மொத்தமா சொன்ன இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லிடலாம்? R, plus this R with respect to addition is an abelian group. சரிங்களா? அப்ப என்ன, நம்மளோட குரூப் தியரி நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தான் ரிங்கை நம்மளால டிஃபைனே பண்ண முடியுது. ஓகே, அண்ட் இங்க நம்ம டிஃபைன் பண்ண இந்த மல்டிப்ளிகேஷன் நீட்ஸ் டு பி அசோசியேட்டிவ். மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவா இருக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் நீட்ஸ் டு பி வெல் டிஃபைன்ட். அப்போ உங்களோட ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டாட் இஸ் அ செமி குரூப். ஆப்ரேஷன் வெல் டிஃபைன்ட் அண்ட் தென் இட் இஸ் அசோசியேட்டிவ். அப்போ செமி குரூப்பா இருக்கணும். அண்ட் தென் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் இங்க என்ன பண்ணியிருக்கோம்? ஏ டாட் பி பிளஸ் சி இஸ் ஏபி பிளஸ் ஏசி அண்ட் ஏ பிளஸ் பி டாட் C is A dot C plus B dot C. So multiplication is distributive over addition. அது லெஃப்ட்ல இருந்தாலும் சரி, ரைட்ல இருந்தாலும் சரி. Okay, and whenever you say a ring, that always forms an abelian group under addition. Okay, இப்போ ரிங்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுங்க, and then you come for the multiplication associativity and finally go to distributive laws. Okay, இங்க நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா மல்டிப்ளிகேஷன்ல க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவ் இது ரெண்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். கம்யூட்டேட்டிவிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மல்டிப்ளிகேஷன் நீட் நாட் பி கம்யூட்டேட்டிவ் இன் ஜெனரல். எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ரிங்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்டர் யூஷுவல் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரூவிங் திஸ். திஸ் இஸ் அ வெல் நோன் எக்ஸாம்பிள். ஓகே, குரூப் தியரியிலேயே அது அபிலியன் குரூப்புங்கிறதை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்
மல்டிப்ளிகேஷன்ல வந்து என்னென்னலாம் வருது z with respect to multiplication this will go up to monoid. சரிங்களா? இன்வர்ஸ்ல தான் பிரச்சனை இருக்கு. மோனாய்டு வரைக்கும் போயிருதுன்னா க்ளோஷர் அசோசியேட்டிவ் இது ரெண்டுமே அங்க இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப எக்ஸ்ட்ராவா நமக்கு என்ன தேவைப்படுது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ very well true. Okay, you can verify that. Therefore, set of integers forms a ring. The integers is the standard example. Okay, fine. அடுத்து இப்போ நான் வந்து set of even integers மட்டும் எடுத்தேன் அப்படின்னா அது ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா எஸ் they very well form. Set of even integers forms an abelian group under multiplication. இது வந்து நம்ம குரூப் தியரியிலேயே அண்டர் அடிஷன் இது குரூப் தியரியிலேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஈவன் இன்டீஜர்ஸ் அது என்னது? தட் இஸ் 2m multiplied with 2n, that is 2 times of 2mn. இங்க உள்ள என்ன இருந்துச்சுனாலும் 2 times of அப்படிங்கும்போது that is also even. ஓகே, இன்டீஜர்ஸ்க்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவிட்டி இருக்குன்னா அதோடைய சப்செட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் தான். தட் இஸ் டன். இப்போ அடுத்து என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆல்சோ ஃபாலோஸ் ஃப்ரம் தட் ஸ்டஃப். ஓகே, டன். அடுத்தது determine whether the set of natural numbers forms a ring under usual addition and multiplication. Set of natural number does not form a group under addition. Additionல அது குரூப்பே ஃபார்ம் பண்ணாது. அப்போ ரிங் எங்க போய் ஃபார்ம் பண்ண போகுது? கண்டிப்பா இருக்காது. அது ஏன் குரூப் ஃபார்ம் பண்ணாது? என்ன ஆக்சியம் நமக்கு அங்க பிரச்சனை பண்ணும்? ஐடென்டிட்டி ஜீரோ கிடையாது. ஓகே, ஜீரோவே இல்லை அப்படின்னாலும் ஜீரோ இல்லை அப்படிங்கும் போதே வந்து இன்வர்ஸும் நம்மளால பேச முடியாது. ஓகே, now next we have the set of all 2 by 2 real matrices forms a ring. Okay, 2 by 2 real matrices under addition that forms an abelian group. அது வந்து ஈஸியா வந்து நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் ஈச் ஆஃப் தெம் இஸ் அ ரியல் என்டிட்டி, தேர்ஃபோர் தட் இஸ் தேர். மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ் இன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்மே வந்து மேட்ரிக்ஸ்ல இருக்கும். ஓகே, இன் ஜென்ரல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ ஆல் டுகெதர் வி சே தட் இட் ஃபார்ம்ஸ் அ ரிங். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எக்ஸாம் டிப்ல நான் கம்யூட்டேட்டிவ் ரிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி வந்திருக்காங்க. இது என்னது? ஓகே, யூ ஹாவ் அ ரிங். ஓகே, ரிங் வந்து அண்டர் அடிஷன் ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட். என்னது? ஃபுல்லி அபிலியன் குரூப் வரைக்கும் இருக்கு. ஆனா மல்டிப்ளிகேஷன்ல உங்களுக்கு என்ன, நம்ம க்ளோஷர் அசோசியேட்டிவ் மட்டும் இருந்தா போதும்னு நிறுத்திட்டோம். அது கூட ஐடென்டிட்டி இருந்தா அது மல்டிப்ளிகேஷன்லயும் குரூப்பை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன்ல கம்யூட்டேட்டிவ் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா என்னெல்லாம் மாறுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதுல ஒரு ரிங் இருக்கு, அதுல கம்யூட்டேட்டிவ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இது இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ரிங்கை we call it as commutative ring. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்த எல்லாமே ஒன்று ரிங்கே ஃபார்ம் பண்ணல, இல்லை ரிங் ஃபார்ம் பண்ணிருந்துச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்லேயே கம்யூட்டேட்டிவிட்டி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ கம்யூட்டேட்டிவ் ரிங். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸில் நம்ம வச்சிருக்கிற இந்த எக்ஸாம்பிள் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நான் கம்யூட்டேட்டிவ் ரிங். ஓகே, அடுத்து செட் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ் ரிங்கை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா தே டு நாட் ஃபார்ம் அ குரூப் அண்டர் அடிஷன். ஸோ அங்கேயே அவுட்டு, மற்றதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. ஓகே, பிஃபோர் லுக்கிங் இன் டு தீஸ் ஒர்க்ட் எக்ஸாம்பிள்ஸ் we will discuss some special classes of rings. ஓகே, அந்த ரிங்ஸை வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாங்கிறது. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதே தான், ஒரு ரிங் வந்து எப்போ கம்யூட்டேட்டிவ் ரிங்காக இருக்கும் அப்படின்னா if under multiplication if that satisfies the commutative property. Okay, க்ளோஷர் அசோசியேட்டிவ் டைரக்டா கம்யூட்டேட்டிவ் போயிடுறோம். அந்த நடுவில் இருக்கிற ஐடென்டிட்டி அண்ட் இன்வெர்ஸ் பற்றி நம்ம பேசலை. ஓகே, and we have also seen that set of integers is an example of a commutative ring. அடுத்தது இந்த ரிங்ல நமக்கு ஒன்னுங்கிற ஒரு எலிமெண்ட் உள்ள இருந்துச்சுன்னா, அதாவது r, plus abelian group. Okay, and your r, dot that needs to be a monoid. அப்படி இருந்துச்சுன்னா we call such ring as
ring with unity. இப்போ if you look into the set of integers, என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷன்ல அது மோனாய்டு வரைக்கும் போகுது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்தோம்ல. அப்போ that is an example of a ring with unity. Okay, அடுத்தது ஒரு commutative ring. So இங்க we are starting with the commutative ring. Commutative ring na recall that it is r comma plus is abelian, r comma dot is semigroup and satisfies commutativity. Commutative property satisfy பண்ணுது. அப்படி இருந்துச்சுன்னா அதை commutative ringன்னு சொல்றோம். With unity. அப்ப என்னது, இது semigroup மட்டும் கிடையாது, it is a monoid. அப்ப அதாவது எபீலியன் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் தேவையோ அதுல இன்வர்ஸ் மட்டும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதை பத்தி நம்ம பாதர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு commutative ring with யூனிட்டிய if you have to call that as an integral domain, it shouldn't have any zero divisors. என்னடா புதுசா ஒரு டெர்மினாலஜி உள்ளுக்குள்ள வந்து குதிக்குது, அதானே யோசிக்கிறீங்க. ஜீரோ டிவைசர்ஸ், ஜீரோ டிவைசர். ஜீரோ டிவைசர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ டிவைசர் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் நோ வாட் டு யூ மீன் பை ஜீரோ டிவைசர். ஒரு எலமெண்ட், ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் ரிங்ல இருந்து எடுத்துட்டீங்க, அது ஜீரோ டிவைசர்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் பி such that ஏபி இஸ் ஜீரோ. ரெண்டு நான் ஜீரோவை மல்டிப்ளை பண்ணா ஜீரோ வரணுமா? நடக்குமா என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். ஐ வில் ஷோ யூ. கன்சிடர் Z6. இங்க 2 that is a non-zero element, 3 that is also non-zero element, whereas under multiplication mod 6 இது என்னது, that is identically equal to 0. so product of 2 non-zero நமக்கு 0 வருது. அப்ப இந்த இடத்துல இந்த 2 ஆகட்டும் 3 ஆகட்டும் they are zero divisors. இது மட்டும் இல்லாம I'll give you one more example. Consider your M2 of R real matrices, 2 by 2 real matrices, 0 0 0 1. It is a non-zero element. Okay, 1 0 0 0. It is another non-zero element. இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணி பாருங்க, you will get a zero matrix. So இங்கேயும் zero divisors இருக்கு. இப்போ ஒரு commutative ringல பேசிக்கா set of all matrices is a non-commutative ring. அதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். Z6 எடுத்துக்கோங்க. Z6 is a commutative ring with unity. அதுல 1 இருக்கு. அதை இன்டெக்ரல் டொமைன்னு நம்ம சொல்லணும்னா அதுல ஜீரோ டிவைசர் இருக்கக்கூடாது. ஆனா Z6ல ஜீரோ டிவைசர் இருக்கு. இதுவே if you consider Z5, this has no zero divisors. ஓகே, அது வந்து மற்ற கண்டிஷன், அது கம்யூட்டேட்டிவ் ரிங் ஆனா ஆமா, யூனிட்டி இருக்கானா இருக்கு. அப்போ இந்த Z5 we can call it as an integral domain. Okay, so ஒரு இன்டெக்ரல் டொமைனுக்கு, ஒரு ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனுக்கு I have given you an example. இது இல்லாம பார்த்துட்டீங்கன்னா set of integers that is satisfying all the requirements, that is an example of an integral domain. Okay, next we have another definition, that is a field. Field என்ன? It is basically a commutative ring with unity. அப்போ monoid commutative property இருக்கு in which every non-zero ஜீரோ உள்ள இருக்கணும், பட் ஜீரோவை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கணும். அப்போ இந்த field definition we can put it in another form, that r comma plus is abelian. Okay, r minus z0 with respect to multiplication, that is abelian, and multiplication is, sorry, addition is distributive over multiplication. இதெல்லாம் இருந்துச்சுன்னா then that's a field. Okay, இங்க நமக்கான ஒரு சில எக்ஸாம் டிப்ஸ் என்னன்னு, எந்த ஒரு ஃபீல்டா இருந்துச்சுனாலும் அது இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். ஏன்? பிகாஸ் எவ்ரி நான் ஜீரோ ஹேஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன ஒரு விஷயம் இருக்கனால ஜீரோ டிவைசர்னு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகே, இப்போ Zn அது எல்லாமே வந்து தட் தேர் ரிங்ஸ். ஓகே, அந்த இன்டீஜர் மாடலோ n எடுக்கிறது எல்லாமே ரிங்கா இருக்கும். அது இன்டெக்ரல் டொமைனா எப்போ இருக்கும்னா n வந்து பிரைமா இருந்தா மட்டும்தான் இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். ஓகே, ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபீல்ட் இஸ் the set of
rational numbers. Okay, that you may please verify. Because like இங்க verification அப்படின்னா என்னது, நம்ம ஆல்ரெடி set of rational numbers with respect to addition is an abelian group. இது குரூப் தியரியிலேயே நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி non-zero rational numbers with respect to multiplication is also an abelian group. இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மட்டும் எக்ஸ்ட்ராவா செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் we have another definition, that is the definition of a division ring. Okay, division ringங்கிறது ring தான். In fact a ring with unity. Okay, அதுல every non-zero element has multiplicative inverse, but multiplication need not be commutative. Multiplication need not be commutative. Every non-zero element multiplication inverse இருக்கணும், பட் மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் டிவிஷன் ரிங். ஸோ அப்போ இங்க நமக்கு என்னென்ன இது டிவிஷன் ரிங்கை எந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ஆர் கமா பிளஸ் எஸ் அபீலியன், ஆர் மைனஸ் செட் ஜீரோ வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் இஸ் அ குரூப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஹோல்ஸ். இது இருந்துச்சுன்னா தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டிவிஷன் ரிங். ஓகே, இதுக்காக we are given an example, some unusual example. The set of non-zero quaternions forms a division ring. So what do we mean by quaternions? Quaternions வந்து ring property satisfy பண்ணுது. Every non-zero quaternion has multiplicative inverse. இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே, பட் how do we work with quaternions? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஆனா இது எப்படி ஒர்க் பண்றது, I'll come to that. பட் பிஃபோர் தட் இதுல இருந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. எவ்ரி ஃபீல்ட் இஸ் அ டிவிஷன் ரிங். பிகாஸ் ஃபீல்டுங்கும் போது உங்களுக்கு என்ன, இந்த ஆர்கமா செட் ஜீரோ வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் இஸ் அன் அபீலியன் குரூப், கம்ப்ளீட் அபீலியன் குரூப் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இங்க டெஃபினிஷன்ல மல்டிப்ளிகேஷன் நீட் நாட் பி கம்யூட்டேட்டிவ், அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கம்யூட்டேட்டிவிட்டி இருந்தா ஃபீல்ட் ஆயிரும். அப்போ எல்லா ஃபீல்டுலயுமே ஃபீல்டுன்னு சொல்லும் போதே இங்க டிவிஷன் ரிங்கா இருக்க வேண்டிய எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகி எக்ஸ்ட்ராவா ஒரு கண்டிஷன் தான் நமக்கு இருக்கு. ஓகே, அதனால எவ்ரி ஃபீல்ட் இஸ் அ டிவிஷன் ரிங். பட் டிவிஷன் ரிங் எல்லாம் ஃபீல்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த குவாட்டர்னியன். ஓகே, ஸோ இந்த குவாட்டர்னியன் வந்து டீட்டெயில்டா அது எப்படி வந்து டிவிஷன் ரிங் ஃபார்ம் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த குவாட்டர்னியன் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த குவாட்டர்னியன் ஹெச் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம்னா திஸ் இஸ் அ டிவிஷன் ரிங், பட் ஃபீல்டு கிடையாது. ஏன், எதனால அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து இங்க நம்ம பார்ப்போம். Recalling the definition of a division ring, a ring with unity, every non-zero element has a multiplicative inverse. சரிங்களா? ஃபீல்டுங்கிறது என்னது? டிவிஷன் ரிங் whose multiplication is also commutative. ஸோ கம்யூட்டேட்டிவிட்டி இங்க கண்டிப்பா இருக்கணும். டிவிஷன் ரிங்ல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நமக்கு இங்க என்ன குவாட்டர்னியன் லுக்ஸ் லைக் திஸ்: a plus bi plus cj plus dk. இந்த abcd ஆர் எனி ரியல் நம்பர்ஸ். இங்க நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இட்ஸ் அ டிவிஷன் ரிங்ங்கிறது தான் ப்ரூஃப் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச் கமா பிளஸ் எஸ் அன் அபீலியன் குரூப்புங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். இங்க இந்த ஐஜேகே அப்படிங்கிறது வந்து they can be treated as vectors. சரிங்களா? அந்த டைரக்ஷன்ஸ். ஓகே, அண்ட் இங்க மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ் அண்ட் இதுல ஒன்னுங்கிற ஐடென்டிட்டி இருக்கு, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் எவ்ரி நான் ஜீரோ கியூ ஹேஸ் அன் இன்வர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, அண்ட் ஃபைனலி இது ஃபீல்டு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ்ங்கிறத சொல்லணும். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 விஷயத்த நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இது டிவிஷன் ரிங்னு தெரிஞ்சிடும். 4வது சொல்றது த்ரூ இது ஃபீல்டு கிடையாதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகே, இந்த குவாட்டர்னியன் அல்ஜீப்ராவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எந்த மாதிரி டிஃபைன் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we should know these things. குவாட்டர்னியன் வந்து it is of the form q equals a plus bi plus cj plus dk. இந்த ஃபார்மேட்ல இருக்க போது இங்க இந்த சிம்பிள்ஸ் ijk இருக்க பார்த்தீங்களா, அது என்னென்ன பண்ணுதுன்னா I square is minus 1, j square is minus 1, k square is minus 1, just like our complex I. ஓகே, அதே மாதிரி இந்த ஐயும் ஜேவும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you get k. I
ஜேவும் கேவும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் ஐ, கேவும் ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் ஜே. ஸோ ஒரு சர்க்கிள்ல ஐஜேகே ஆர்டரை வச்சுக்கோங்க. ஐஜே லைக் யூ ரொட்டேட் இட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஐஜே வில் கிவ் யூ த நெக்ஸ்ட் என்ட்ரி. இப்போ இதே ரிவர்ஸ்ல போனீங்க அப்படின்னா பண்ணலாம், ஜேவும் ஐயும் பண்ணலாம், பட் ரிவர்ஸ்ல போறீங்க, ஸோ தட் would give you minus k. அதே மாதிரி கேஜே will give you minus a and ik will give you minus j. ஓகே, இப்போ இந்த q-வை you can simply write it as a plus v, where this v is a vector quantity, bi plus cj plus dk. Real part a and the imaginary part is some vector in the ijk directions. இப்போ இந்த 4 இருக்கா, 1 ijk, இந்த 4 இதை வச்சு இதுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா this is what you get. எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருதுங்கிற இந்த டேபிள் இருக்கு. எஸ், now let's go to the imaginary quaternion. வந்து they behave like a vector in R3. சரிங்களா? ஸோ இங்க வந்து we are trying to give the 3D picture. ஃபுல்லா ஒரு 4D quaternion வந்து நம்மளால காட்ட முடியாது, because fourth dimension cannot be visualized. கரெக்டுங்களா? அண்ட் மோர் ஓவர் அந்த ஃபோர்த்தில் என்ன இருக்கு, தட் இஸ் அ ரியல் பார்ட், அது பாட்டுக்கு செப்பரேட்டா இருக்க போகுது, அண்ட் தட் ஹாஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் டு ஆர் ஐஜேகே டைரக்ஷன்ஸ். ஓகே, இந்த ஃபிகர் த்ரூ இந்த ஐஜேகேங்கிறது வந்து வெறும் லேபிள்ஸ் மட்டும் கிடையாது, அதோட ஆர்டர் இன்ட்ராக்ஷன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மூவிங் ஃபர்தர், அடிக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஒரு 2 குவாட்டர்னியன் கியூ அண்ட் ஆர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் காம்போனன்ட் வைஸ் அடிஷன் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ ஒவ்வொரு காம்போனன்ட்லையுமே யூ ஆர் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் தி அடிஷன் ஆஃப் டூ ரியல் நம்பர்ஸ். அப்போ க்ளோஷர் இருக்கு, ஓகே, அசோசியேட்டிவிட்டியும் வந்துடும், அடிக்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0, அடிக்டிவ் இன்வர்ஸ் ஏவோட இன்வர்ஸ் மைனஸ் ஏ, பியோட இன்வர்ஸ் மைனஸ் பி, சியோட இன்வர்ஸ் மைனஸ் சி, டியோட இன்வர்ஸ் மைனஸ் டி. அப்போ டோட்டலாக கியூவோட இன்வர்சஸ் மைனஸ் கியூ. அதனால உங்களுடைய இந்த ஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு பிளஸ் இஸ் அன் அபீலியன் குரூப். மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத இங்க நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் டேபிள்னு ஒன்று வச்சோம்ல, இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணோம் அப்படின்னா க்ளோஷர் ட்ரூவா இருக்குங்கிறது தெரிஞ்சிடும், பிகாஸ் இதுக்குள்ள இருக்கிறதுலயே தான் மாத்தி மாத்தி வருதே தவிர இந்த இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு, ஐஜேகே இருக்கு, கூட சைன் வந்து மாறுது. சைன் மாறுறதுனால ரியல் நம்பர் வந்து வேற காம்ப்ளெக்ஸ் நம்பரெல்லாம் மாற போறது கிடையாது. ரியல் வில் ரிமைன் ரியல் ஒன்லி. ஓகே, அப்போ இந்த இடத்துல கம்யூட்டேட்டிவிட்டி வராது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஐஜேவை பண்ணா நம்ம கே வருது, வேற ஜேஐ பண்ணா மைனஸ் கே வருது. இந்த இடத்துலயே வந்து நம்ம கம்யூட்டேட்டிவிட்டி வராது அப்படிங்கிறது தெளிவா முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன க்ளோஷர் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்து 1 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியும் உள்ள இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அசோசியேட்டிவ் ரியல் நம்பர்ஸ்க்கு அசோசியேட்டிவிட்டி இருக்குங்கும் போது இந்த இடத்துல அந்த அசோசியேட்டிவிட்டி நம்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். அப்ப மிச்சம் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, சரி, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அதை மட்டும் செக் பண்ணணும். ஓகே, இப்போ எந்த ஒரு குவாட்ரனியன் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதோடைய கான்ஜுகேட் வந்து we define it as q bar, which is a minus ba minus ej. அந்த ijk காம்ப்ளெக்ஸ்ல என்ன பண்ணுவோம், a plus ba க்கு கான்ஜுகேட்னா a minus ba. அதே தான் இங்க எல்லா டைரக்ஷனுக்கும் பண்ணிக்கங்க. அண்ட் இதோடைய நார்ம்ங்கிறது என்னது, n of q is nothing but q bar or q bar q, எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த q bar வந்து நம்ம இது பண்றோம். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா மிக்ஸ்டு டேர்ம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகும். அதாவது இந்த ஐயும் ஜேவும் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் பிசின்னு வருமா, மைனஸ் பிசி கேன்னு வரும். ஓகே, ஜேஐ பண்ணி பாருங்க, இங்க மைனஸ் பிசி ஜேஐன்னு வரும்போது மைனஸ் கே ஆயிடும், ஸோ கேன்சல் ஆயிடும். ஸோ அந்த மிக்ஸ்டு டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த ஐ கூட ஐஏ பண்ணும்போது மைனஸ் b square I square னு வரும், I square is minus 1, so minus minus becomes plus. அதனால தான் உங்களுக்கு அந்த இதை கம்ப்யூட்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா you get your q bar is a square plus b square plus c square plus d square. அப்போ உங்களுடைய இந்த norm quantity is always a positive quantity and this fellow would be 0 only when your quaternion is 0. Okay, அப்போ quaternion
ஜீரோவா இருந்தா மட்டும்தான் நம்மளோட இந்த நார்ம் ஜீரோவா இருக்குன்னா with the help of this norm we can find an inverse. காம்ப்ளெக்ஸ்லயுமே என்ன பண்றோம், a plus ibன்னு இருந்துச்சுன்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ தட் இஸ் அண்டர் ரூட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அடுத்து காஞ்சுகேட் எடுத்திருப்போம் a மைனஸ் பிஐ, அந்த a மைனஸ் பிஐ அதோடைய அப்சல்யூட் வேல்யூவால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா தட் கிவ்ஸ் யூ யார் இன்வர்ஸ். கரெக்டுங்களா? அதே ஐடியாலஜி தான் இங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். your q inverse is nothing but your q bar divided by this a square plus b square plus c square plus d square. அவ்வளவே தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு காஞ்சுகேட் எடுத்துக்கோங்க அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் யுவர் நார்ம். செகண்ட் ஸ்டெப்ல q நான் ஜீரோவா இருந்துச்சு, அப்படி q நான் ஜீரோவா இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் should be non-zero. அதனால a square plus b square plus c square plus d square is always positive. அப்போ இதை வந்து ரியல்ல நம்மளால இன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஆல்ரெடி கியூ கியூ பார் என்னங்கிறது நமக்கு தெரியுது. டிஃபைன் ஆர் டு பி கியூ பார் ஓவர் என் ஆஃப் கியூ. இப்போ இந்த கியூவையும் ஆரையும் வந்து மல்டிப்ளை பண்றோம். பண்ணோம்னா கியூ கியூ பார் டிவைடட் பை என் ஆஃப் கியூ அப்படிங்கும்போது தட் கிவ்ஸ் அஸ் 1. அப்போ இதுல இருந்து கியூஆர் மட்டும் இல்ல ஆர் கியூ பண்ணோம்னாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் அ மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் கியூ. ஏன், ஃபர்ஸ்ட் இதுல லெஃப்ட் இன்வர்ஸ், செகண்ட் இதுல ரைட் இன்வர்ஸ். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா அவர் கியூ இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் கியூ பார் டிவைடட் பை என் ஆஃப் கியூ. ஓகே, மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சா? இப்போ இன் பர்டிகுலர் ரேண்டமா ஏதாவது ஒரு குவாட்டர்னியன் எடுத்து அதோட காஞ்சுகேட் என்னன்னு பார்த்துக்கோங்க, என் ஆஃப் கியூ என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கியூ இன்வர்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலா வந்து ஒரு அப்டிராக்டா இப்படிதான் இருக்குங்கிறது கிடையாது. உங்களால ஆக்சுவலாவே ஒரு இன்வெர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இங்க நம்ம பண்ணது எல்லாமே காம்ப்ளெக்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதே ஐடியாலஜியை எக்ஸ்டெண்ட் பண்ண விஷயங்கள் தான். சரிங்களா? மூவிங் ஃபர்தர், யூனிட் குவாட்டர்னியன் அப்படிங்கிறது we can write it as q equals cosine theta plus u times of sin theta. இந்த u அப்படிங்கிறது that is pure imaginary quaternion that could be in I direction or j direction or k direction. Okay, இந்த இடத்துல இருந்துட்டு you have some idea about more about quaternions. When you are truly interested you can go and learn about this quaternions. Coming back to our ring theory, இது அபிலியன் குரூப்புங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம். மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவா இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு, நான் ஜீரோ குவாட்டர்னியன் எல்லாத்துக்கும் இன்வர்ஸும் இருக்குங்கும் போது திஸ் இஸ் அ டிவிஷன் ரிங். அண்ட் மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் இல்லைங்கிறது இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் த்ரூவே வந்து நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியுது. அப்போ இட் இஸ் நாட் அ ஃபீல்ட். அப்போ செட் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ் ஃபார்ம்ஸ் அ நான் கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங். ஓகே, இதே நீங்க செமஸ்டர் எக்ஸாம்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுதுன்னா இந்த இன்வர்ஸ் ப்ரூஃப் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு மெயினா இருக்கும். அந்த இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் டூ இட். எஸ், மூவிங் ஃபர்தர், நெக்ஸ்ட் வி ஹேவ் an எக்ஸாம்பிள். இதுல என்ன இருக்கு, Z6ல 0 டிவைசஸ் இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண that we have already done, isn't it? இப்போ இது இல்லாம வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் 0 டிவைசஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் Z9. இதுல 3 with 3 gives you 0. 3 with 6 18 வரும், that is also 0. Okay, 6 with 3 that is also gives you 0. Z8 எடுத்துக்கோங்க, there also you will get. Okay, Zn ல you will always get 0 devices whenever n is a composite number. சரிங்களா? பிரைம் நம்பர் இல்லாத எந்த நம்பரா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அங்க 0 டிவைசர் கண்டிப்பா இருக்கும். ஓகே, now it is time for us to look into exercise problems. ரிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே இப்போ ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடிக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிங் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அது என்னவா இருக்கணும்? தட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அபிலியன் குரூப், சைக்ளிக் குரூப், செமி குரூப், மோனாய்டு. மோனாய்டு, செமி குரூப், அபிலியன் இது மூணுமே கரெக்ட் தானே அப்படின்னு ஆர்கியூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல when you say abelian group it strongly tells that every abelian group is semi group, every abelian group is monoid. பட் சைக்ளிக் அவசியம் கிடையாது.
ஓகே, abelian group is the strongest condition. செகண்ட் கொஸ்டின், இங்க கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் வந்து ரிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஜஸ்ட் கோ த்ரூ தி எக்ஸாம்பிள்ஸ் தட் வி ஹேவ் கம் அக்ராஸ், இல்ல நீங்க அந்த கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா we can see that set of integers forms a ring. natural numbers group A ஃபார்ம் பண்ணாது, prime numbers group ஃபார்ம் பண்ணாது, odd group ஃபார்ம் பண்ணாது. இங்க group ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நான் சொல்லும்போது it doesn't form a group under addition. அடிஷன்ல தான் குரூப் ஸ்ட்ரக்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். in order for it to be a ring, ரிங்கோட ஸ்பெஷல் கேசஸ்க்கு தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன்லயும் நமக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் தேவைப்படும். ஓகே, மூவிங் ஃபர்தர், அடிக்டிவ் ஐடென்டிட்டி இன் அ ரிங். அடிக்டிவ் ஐடென்டிட்டி ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு, ஒன்னு அடிஷன், இன்னொன்னு மல்டிப்ளிகேஷன். அடிஷன்ல ஐடென்டிட்டி என்ன? தட் இஸ் 0. மேட்ரிக்ஸ் ரிங்ஸ் ஜென்ரலா எந்த மாதிரி இருக்கும்? தே ஆர் நாட் commutative. Okay, every integer under usual operations, sorry, even integers அதுவுமே வந்து ரிங் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 4 ஆப்ஷன்ல ரிங்கு, ஃபீல்டு, செமி குரூப்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவுமே கரெக்டான ஆப்ஷன் தான். ஆனா குரூப் ஒன்லி, குரூப் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும், குரூப்பை விட ஹையர் ஸ்ட்ரக்சர் எதுவும் போகாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அதோட ஹையர் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா குரூப்பை ஃபார்ம் பண்ணுதுன்னா செமி குரூப் வந்துடும். நம்ம ஹையர் ஆப்ஷன்ஸ் போவோம். ரிங், ஃபீல்ட். இங்க ரிங் வந்துடுது, கம்யூட்டேட்டிவிட்டியும் இருக்கு, ஆனா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ல நமக்கு பிரச்சனை வந்துருது. அதனால இட் ஃபார்ம்ஸ் அ ரிங். ஓகே, நேச்சுரல் நம்பர் ஃபெயில்ட் ரிங் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் எங்க அடிஷன் ஓகே, அசோசியேட்டிவிட்டி ஓகே, ஐடென்டிட்டி, அங்க ஐடென்டிட்டியே வந்து பிரச்சனையாயிருக்கு. ஓகே, ஸோ மேபி இந்த இடத்துல இருந்துட்டு அடிக்டிவ் இன்வர்ஸ் இல்லைங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க, பட் அங்கே ஐடென்டிட்டியே இல்லை, ஜீரோவே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி கேன் ஆல்சோ பி ட்ரீட்டட் அஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னென்ன பண்ணுது? அடிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் கனெக்ட் பண்ணுது. மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ரிங்கை we call it as a commutative ring. 0 element in a ring, அது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? எது கூட அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் that will give you 0 only. ஓகே, ring of 2x2 matrices, அதுல வந்து என்ன இருக்கு? that has a unity 1001 that serves as an identity element under multiplication. அது அங்க உள்ள இருக்கு. அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷனை தான் வந்து we call it as unity அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, now we will look into another set of exercise problems. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸஸ். கம்யூட்டேட்டிவ் ரிங்னா என்ன? யூஷுவல் ரிங்ல கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தட்ஸ் கம்யூட்டேட்டிவ் ரிங். இன்டர்னல் டொமைன்ங்கிறது கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அண்ட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசஸ். ஃபீல்டுங்கிறது அண்டர் அடிஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா அபிலியன் ஸ்ட்ரக்சர் வந்துடணும் நமக்கு. அண்ட் மோர் ஓவர் எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். அப்போ எல்லா இன்டெக்ரல் டொமைனும் ஃபீல்டா இருக்குமானா அவசியம் கிடையாது. ஒன்லி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன்ஸ் ஆர் ஃபீல்ட். அப்போ இன்ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்டா இருக்காதானா? இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகே, கம்மிங் டு ப்ராப்ளம்ஸ். கம்யூட்டேட்டிவ் ரிங்கிறது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? ஆப்ஷன் ஏ, இட்ஸ் a direct question, isn't it? A ring with unity. ring with unity by definition அதுக்குள்ள நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருந்தாதான் அதை நம்ம ரிங் வித் யூனிட்டின்னே சொல்லுவோம். therefore ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னா a commutative ring which has no zero devices. இந்த ஆப்ஷன்ல பாருங்க, கம்யூட்டேட்டிவ்னு சொல்லியிருந்திருக்காங்க, வித்தவுட் ஜீரோ டிவைசஸ்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுங்க மிஸ் ஆச்சுனாலுமே அது இன்டெக்ரல் டொமைனா வர முடியாது. therefore ஆப்ஷன் சி போத். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து ஃபீல்ட ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. இன்டீஜர்ஸ்ல என்ன மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பிரச்சனை வரும். ஈவன் இன்டீஜர்ஸ்லயே அதே தான். மேட்ரிசஸ்லயுமே the same problem occurs. ஓகே, ஆனா ரேஷனல் நம்பர்ஸ்ல there is no problem at all. ஓகே, மேட்ரிசஸ்ல எல்லா இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எல்லா மேட்ரிக்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுறது இல்ல. இங்க நம்ம எல்லா மேட்ரிக்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்
Z6ல elements 2 and 3 they are zero devices. ரெண்டையும் multiply பண்ணா நமக்கு 0 வந்துரும். Every field, any field is an integral domain. So option A. ரொம்ப யோசிக்கவே வேணாம். Next, a division ring differs from field. எதனால division ringக்கும் fieldக்கும் என்ன வித்தியாசம்? division ringல நமக்கு multiplicative inverse வரைக்கும் தான் வரும். அங்க commutativity இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா fieldல that is mandatory. So option A. அடுத்தது n வந்து prime number இருந்தா நம்மளுடைய integer modulo n that forms an integral domain and a finite integral domain is a field. Therefore, it's a field. Okay. A ring without zero devices. Ringல zero devices இல்லைனா அதை we call it as an integral domain. Rational numbers வந்து என்ன பண்ணும்? They form, நீங்க ஆப்ஷன்ல பார்த்துட்டீங்கன்னா they do not form a cyclic group. They obviously form a semi-group, but it forms more. Ring மட்டும்தானா? Ring onlyயோட நிறுத்திட்டாங்க, but that can be further extended to a field. When you say field, that indirectly implies ring, semi-group இது எல்லாமே. Okay? So, இங்க comparison table. Ring with unityல commutativity இருக்கணுமானா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு zero devices இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். Every non-zero invertible இருக்குமா அப்படின்னா ring with unity தான் நம்ம சொல்லிருக்கோம். Every non-zero invertible அவசியம் கிடையாது. Okay, that's a strict no. Integral domain கண்டிப்பா by definition that should be commutative in multiplication. அதுல zero devices இருக்கக்கூடாது. Every non-zero invertible அது அங்க நம்ம எக்ஸ்பெக்ட் கேட்கறது கிடையாது. ஓகே, ஃபீல்டுல இது எல்லாமே இருக்கும். டிவிஷன் ரிங்ல மல்டிப்ளிகேஷன்ல அது காம்படேட்டிவா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் மற்ற ரெண்டு இருக்கும். ஓகே, பொதுவா எக்ஸாம்ல நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா இன்டர்னல் டொமைனும் ஃபீல்டும் ரெண்டும் சேம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் தே ஆர் நாட். ஃபீல்டுங்கிறது மச் மோர் ஸ்ட்ராங்கர். ஓகே, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி ஃபீல்ட் இஸ் அன் இன்டர்னல் டொமைன். ஒன்லி ஃபைனைட் இன்டர்னல் டொமைன் இஸ் அ ஃபீல்ட். அப்ப இன்ஃபைனைட் இன்டர்வல் டொமைன் ஃபீல்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். ஓகே, காம்படேட்டிவ் ரிங்னா இது, யூனிட்டினா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டர்வல் டொமைன். Only a finite integral domain is a field. ZP is an example of an integral domain for prime numbers, and being a finite integral domain, that is a field. Z6ல 2 and 3 are zero devices. இந்த மாதிரி you take any composite number, you can produce plenty of zero devices. So with which we have come to the end of this session. Thank you.